யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlog ஒவ்வொன்றிலே நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய அழகான சிறப்பு குழந்தைகள் கொண்டாடின ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அதாவது 12th ஆனுவல் டே ஃபங்க்ஷனை ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அழகான கலை நிகழ்ச்சிகளோடு வித்தியாசமான ப்ரோக்ராம்ல நல்ல சீஃப் கெஸ்ட், நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அததான் நீங்க வரப்போற ஒவ்வொரு vlogலையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மிகவும் மதிப்பிற்குரிய எங்கள் சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் கார்த்திகேயன், அட்வொகேட் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை, எங்களது விழாவில் கலந்து கொண்டு உங்கள் விலைமதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கியதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்நிகழ்வை சிறப்பிக்க நீங்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்ஃபேக்ட் எம்இஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் அண்ட் கமலம் ரீஹேபிலிட்டேஷன் சென்டரோட 12th ஆனுவல் டேக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே வரவேற்புரை பேசினப்போ மேடம் ஸ்வீட்டி மேம் வந்து என்னை அறிமுகப்படுத்துகிறப்போ கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் எப்படி இந்த ஸ்கூலோட கனெக்ட் ஆனேன் அப்படின்னா, மிஸ்டர் ஐசக் சார், ஹேமா பிரைட் மேடமோட ஹஸ்பண்ட். மோர் தேன் அ டிகேட் நான் அவங்க கம்பெனிக்கு லாயராக இருக்கேன். அவங்க கம்பெனி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபுட் பேவரேஜ், ஒரு ஃப்ரூட் பேவரேஜ் கம்பெனி, டெய்லி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுன்ற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட மோர் தேன் அ டிகேட், 10 வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனிக்கு நான் வழக்கறிஞராக இருக்கேன். பட் அவங்களுக்கு இப்படி அவங்களோட டாட்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்றது எனக்கு ஒரு 2 years பிஃபோர் தான் தெரியும். அவங்க ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்டில் வந்து ஒரு 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 ப்ரைஸ் வின் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த தகவலே தெரியும். அதுக்கப்புறம் மேடம் இப்படி ஒரு ஸ்கூல் நடத்துகிறதும் எனக்கு ஒரு 2 years பேக் தான் தெரியும். நான் எவ்வளவோ ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போயிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஐசக் சாரை கூட நான் படித்த ஸ்கூலுக்கு ஒரு கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷனுக்கு சாரை ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு போயிருக்கேன். பட் இன்றைக்கி என்னோடய பேரை பரிசீலனை பண்ணி இந்த ஸ்கூலுக்கு என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப கௌரவமாக ஃபீல் பண்ணுறேன். மேடம் வந்து எனக்கு தொடர்பில் வந்ததுக்கு பிறகு ஒரு முறை அவங்களோட, எனக்கு இது பெருசாக ஒரு ஐடியாவே கிடையாது. மேடமோட ஒரு இன்டர்வியூ ஸ்பீச் இப்போ பேசுனாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அறிமுகமானப்போ ரொம்ப கணீர்னு பேசுனாங்க. மேடமோட வாய்ஸ் ரொம்ப கணீர்னு இருக்குது, டாமினண்ட்டாக இருந்தது. ஏன்டா இப்படி, எனக்குள்ளே நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கணீர்னு பேசுகிற வாய்ஸே அப்படி. இன்ஃபேக்ட் அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படி தான். ஐசக் சாரும் அப்படி தான், அவரோட சன்னு பெனில் சாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. அது ஒரு வகையில் நல்லா கன்வே பண்ணும். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஏன்னா மேடம் கிட்டேருந்து தான் எல்லா சாருக்கும் பாஸ் ஆகிருக்கு, பெனில் சாருக்கும் பாஸ் ஆகிருக்கு. ரீசன் என்னென்னா, மேடம் வந்து இங்கே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ மதர்லி கேராக அவங்க வந்து, ஏன்னா பொதுவாகவே எல்லா டீச்சர்ஸ்னாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ரொம்ப பேசி 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 அவங்க வாய்ஸ் அப்படி ஆகிடும். இங்கே வந்து ஹேமா பிரைட் மேடம் வந்து அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிட்டேன். முக்கியமாக நான் அவங்களோட ஒரு ஸ்பீச்சை வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். என்னால் அந்த இப்போ எப்படி எமோஷ்னலாக ஆனாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்பீச்சில், அந்த இன்டர்வியூலேயும் அவங்க இடையில ஒரு தட்டி எமோஷன் ஆனாங்க. என்னால் ஹோல் ஸ்பீச்சை ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியலை. என்ன தான் வக்கீலாக இருந்தாலும் கோர்ட்டுக்கே போனாலும் எல்லோரும் அந்த எமோஷன்ஸ்குள்ளே போவோம். இன்ஃபேக்ட் நான் சார்கிட்டலாம் சொன்னேன், சார் என்னை ரொம்ப கனெக்ட் ஆகாதீங்க, நானும் எமோஷ்னலாக உள்ளே வந்துடுவேன், நான் தள்ளி நின்னே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் நான் சார்கிட்ட சொன்னேன். ஃபுல் ஸ்பீச்சை என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல. அந்த வீடியோவை என் ஒய்ஃப் காமிச்சேன், ஒய்ஃபும் அதை ஃபுல்லாக பார்க்க முடியல. ஜஸ்ட் லைக் தட், அது நம்மளால் அதை விட்டுட்டு போக முடியல. அப்போ முடிவு பண்ணேன், இந்த ஸ்கூலோட இனி வரக்கூடிய காலங்களில் என்னோட சிறு கான்ட்ரிபியூஷன் எப்போவுமே இருக்கும் அப்படின்றது உறுதி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே அது ஏதோ ஒரு வகையில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கூலுக்கு எப்போவுமே இருக்கும்.
ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஸ்பெஷல் ஸ்கூல், ஸ்பெஷல் சைல்டு, அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓகே. இங்கே நான் வந்து 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து புஸ்தகத்தில் படிச்சிருப்போம், மதர் தெரசா. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை மேடம். ஐ see you as a மதர் தெரசா. அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு இது அவசியமே கிடையாது. அவங்க டாக்டரை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு. இந்த ஸ்கூல் கமர்ஷியலாகவும் ரன் ஆகலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல் எங்கேயுமே இருக்காது, முதல்ல கிடைக்காது. இந்த மாதிரி வாய்ப்புகள் 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிடையாது. பட் இப்படி நமக்கு ஏன்னா இப்போ வந்து இட்ஸ் குவைட் காமன். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான என்னோடய கிளைண்ட் சர்க்கிள்லேயே நிறையா பேர் ஸ்பீச் இஷ்யூஸ் இருக்குது, ஆட்டிசம் அஃபெக்டட் கிட்ஸ் இப்போ ரொம்ப காமனாக ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயுமே ஒரு ஸ்பெஷல் கிட் வர்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ நாம் அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறோன்றதுல தான் இருக்குது. நான் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் 2 விஷயம் சொல்கிறேன். நார்மல் ரெகுலர் கிட்டாக இருந்தாலுமே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சுட்டியாக இருக்கிற குழந்தைங்கள நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும். இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு மொபைல் ஃபோன்லேருந்து அவங்கள பிரித்து வளர்க்கணும், எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸை வளர்க்குறப்போ உங்களுக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. நீங்கள் வந்து இந்த குழந்தைங்கள ஆன் பார் வித் ரெகுலர் குழந்தைங்களோட தான் நீங்கள் பார்க்கணும். என்ன காரணம்னா, இவங்களுக்குன்னு தனி திறமை எப்போதுமே இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் காலையில் வந்துட்டு ஈவினிங் போகிறாங்க, ஹோல் டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சோஷியலைஸ் பண்ணி அவங்கள ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்க வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா யூ கேன் see the improvement. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறையா பேரண்ட்ஸ், ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள ஏதோ ஒரு வகையில் அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிற மாதிரி, அவங்களோட பேசிக் ஏதாவது ஒரு கைத்தொழில் செஞ்சு கூட அவங்களோட காலத்தை அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழ்கிற மாதிரியான விஷயங்களை இந்த பள்ளியிலேருந்து அவங்க உருவாக்கிட்டு போகலாம். ஸோ எனக்கு இன்னும் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வரல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி மேடம் பேசிட்டு உட்கார்றப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி வீக் ஆகிட்டேன். பட் ஸ்டில் உங்களெல்லாம் பார்க்குறப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க. பிள்ளைங்களை வந்து ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தனி அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் அட்டென்ஷனோடு அவங்கள வந்து நீங்கள் கேரிங்காக அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த குழந்தைங்க இந்த சொசைட்டியில் ரெகுலர் நார்மல் பீப்புளோட மிங்கிள் ஆகி அவங்களும் இந்த சொசைட்டியில் சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த ஸ்கூல் வந்து மேலும் மேலும் வந்து உறுதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்பவும் சொல்கிறேன், இதை நான் உறுதியாக கூட சொல்லுவேன், as long as I continue with ஐசக் சார், இந்த ஸ்கூலுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் ஏதோ ஒரு வகையில் இந்த ஸ்கூலுக்கு எப்போவுமே இருக்கும். I wish all the best for the school. Thank you. Thank you, sir, for your valuable speech. இப்பொழுது இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வினை சிறப்பிக்க எங்கள் பள்ளிக்கும் மேலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிறப்பு பள்ளிகளுக்கும் உறுதுணையாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் தனது பணியை திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கும் நமது சேலம் மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மிஸ்டர் மகிழன் சார், டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் சேலம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ இந்த சிறப்பு விழாவுக்கு தலைமை விருந்தினராக வந்து திரு கார்த்திகேயன், அட்வொகேட், சென்னை ஹைகோர்ட், அண்ட் அவையில் வீட்டிற்கும் அனைத்து நல்ல இதயங்கள் மற்றும் இந்த பள்ளியை மிக சிறப்பாக ஆரம்பித்து மிக 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 சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் ஹேமா பிரைட், ஸோ அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பிரைட் சார், அவரோட பெனில், ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஒரு கடந்த 1 வருடமாக வந்திருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், அவங்களுடைய மருமகள் மற்றும் இந்த பள்ளிக்கு பேக் போனாக இருக்கிற நம்ம ஸ்பெஷல் டீச்சர்ஸ், கேர் கிவர்ஸ். சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது சேலத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதிலும் வந்து நம்ம எம்ஏ ஸ்கூல் அண்ட் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ரொம்ப மிக சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும்,
ஸோ இவங்க ஒரு சார் சொன்ன மாதிரி எவ்வித லாப நோக்கம் கிடையாது. கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் வந்து ஒரு 3 டீச்சருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சேலரி கிராண்ட் கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நினச்சிருக்கலாம் அரசாங்கத்தில் நிறையா அமௌண்ட் வாங்குறாங்க, அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. ஆஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்குறத விட மிக அதிகமான இது அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, மிக சிறப்பான சேவைகள். சாருக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, சாருக்கு ஸோ லாஸ்ட் இயர் வந்து இவங்க நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க ஆக்டிவிட்டீஸ். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெயினில் போகிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். ஒரு 1 இயர் பேக் வந்து இங்கே சேலம் டு விருதாச்சலம் சார் ஒன் வே போயிட்டு ஒரு ட்ரெயினில் வந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு சாதாரண விஷயம். ஆனால் நம்ம ஸ்பெல் சில்ட்ரன்ஸ் வந்து எவ்வளோ பேர் ட்ரெயினில் போயிருப்பாங்கன்னு தெரியாது, போகாமல் இருப்பாங்க. ஸோ இந்த கரண்ட் லாஸ்ட் ஒரு 6 months பேக் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாங்க. ஃப்ளைட்டில் எங்கே ஒரு 2 days ஜேர்னி, இது வந்து பெங்களூருக்கு போயிட்டு அங்கே 2 days ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே இன்னும் ஃப்ளைட்டில் போனதில்லை, அந்த வாய்ப்பு நான் கிடைக்கல எனக்கு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் ப்ளஸ் அந்த டீச்சர்ஸுகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம கமலம் அண்ட் ரிலாப்ஷன் சென்டருக்கு எனக்கு மனமாத நன்றி. எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி நம்ம கமலம் ஸ்கூலில் வந்து இந்த ஒரு அருமையான லஞ்ச். நிச்சயமாக சொல்லுவேன் சார், நம்ம ஒரு நாளுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகணும். இந்த மாதிரி அந்த லஞ்ச் வந்து எங்கேயுமே கொடுத்ததில்ல. அது வந்து டெய்லி பார்ப்பாங்க எங்கள் ஸ்டாஃப். சார் இன்றைக்கி இந்த சிக்கன் போட்டிருக்காங்க, இன்றைக்கி எக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிக சுகாதாரமான அனைத்து வகையிலும், இது லஞ்சு மட்டும் கிடையாது, எல்லா ஃபிசியோதெரப்பி மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன். இப்போ அடிக்கடி வருவாங்க, சார் நான் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், பண்ணுறோங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக மிக சிறப்பான பள்ளி என்று நான் உறுதியாக கூற முடியும். தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் இன் தமிழ்நாடு வந்து டெஃபினட்டாக நம்ம கமலம் ஸ்கூல். ஸோ இப்போ நான் என்ன பேசுறது, இப்போது இது நிறையா குழந்தைங்க வரணும்னு பேசுகிறதா தான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போது நீங்களாம் வந்து இந்த குழந்தைகள் நம்ம எப்படி வந்தாங்கங்கிறது நம்ம ஆஸ் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் தெரியும். ஸோ எதனாலும் இந்த குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஸோ நம்ம உறவு முறையில் நெருங்கிய உறவு முறையில் பண்ணியிருக்கலாம், இல்லை டூரிங் ப்ரெக்னன்சி பீரியடில் ஏதாவது சின்ன இது பண்ணியிருக்காங்க, அதிகமான மெடிக்கேஷன், இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும்? ஆஸ் ஏ பேரண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொசைட்டிக்கு? ஸோ நம்ம அருகாமையில் இருக்கிற பேரண்ட்ஸ், அதாவது கன்சீவாக இருக்க லேடிஸ் ஃபேமிலிஸுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு என்ன கொடுக்கணும், ஒரு சஜஷன். ஸோ இந்த மாதிரிலாம் மெடிக்கேஷன் எடுத்துக்கூடாது. இதுக்கு ஒன்று எக்ஸாக்ட் ரீசன் இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஸோ வேறு ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா இந்த ஒரு எக்ஸாக்ட் சிம்டம்ஸ் இருக்குது, இந்த ஒரு காசஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஐடி சில்ட்ரன்ஸுக்கெலாம் வந்து இந்த எக்ஸாக்ட் ரீசன் இன்னும் கண்டுபிடிக்க. என்ன சொல்லுவாங்க காமனாக, அத்தை பையன் நெருங்கிய உறவில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். சரிங்களா? இந்த மாதிரி பல்வேறு ரீசன் இருக்கும். நமக்கு நம்ம சமூகத்துக்கு என்ன செய்யலாம், பக்கத்தில் யாராவது இருக்காங்களோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரெக்னன்சி இருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க. எல்லாமே மெடிக்கல் நம்மளே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி பல்வேறு உங்களுக்கு அனுபவத்தில் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு கொடுத்து, இந்த மாதிரி குழந்தைகள் இன் ஃப்யூச்சரில் பிறக்கிறது நம்மளால் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அதை வந்து நம்மளால் இந்த சொசைட்டிக்கு செய்யணும். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்ம சிறப்பாசிரியர்கள் மற்றும் கேர் கிவர்ஸ் அனைத்திற்கும் மேலாக நம்ம மாணவ செல்வங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஸ்பீச். இதனைத் தொடர்ந்து ஆடிட்டர் மிஸ்டர் பாலமுருகன் அவர்களை சொற்பொழிவாற்ற அழைக்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எமி ட்ரஸ்ட்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ஐசக் சார் அவர்களே, இதோடைய கரஸ்பாண்டன்ட் மேடம் ஹேமா மேடம் அவர்களே, இன்று கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கும் மகிழன் சார் அவர்களே, நமது சீஃப் கெஸ்ட் கார்த்திகேயன் சார் அவர்களே மற்றும் மேடம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இது அன்ஷெட்யூல்டு அன்பிரிப்பேர்டு ஸ்பீச் தான். நான் இதை எதிர்பார்க்கல. நான் சும்மா வந்துட்டு அப்படியே பின்னாடி இருந்துட்டு தான் போகிற மாதிரி வந்தேன். நமது வரவேற்புரையாற்றிய ஸ்வீட்டி அவர்கள் என்னையும் மேடையில் ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சது இல்லாமல் 2 வார்த்தை பேசணுன்னா என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த ட்ரஸ்ட்டு வந்து 12வது வருஷத்துலேருந்து 13வது வருஷத்துக்கு போகுது. இந்த விதையை பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர்லேருந்து ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இன்று 68 குழந்தைகளாக மாறியிருக்கிறாங்க. மகிழன் சார் சொன்ன ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்கிறேன். இதை மறுபடியும் இங்கே மேலும் மேலும் குழந்தைகள் வரதா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆனாலும் ஒரு ஜென்யூன் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, அந்த 13 வருஷத்தில் வேரியஸ் விஐபிஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு.
ஒவ்வொரு விஐபியும் இம்மீடியட்டாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்காது. அப்படியே ஒரு அப்சர்வேஷன்ஸ் உள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இவ்வளோ ஜென்யூனாக ஒரு விஷயம் நடக்குது, ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். என்னுடைய குருதேவர் பரமஹம்ச யோகானந்தர், நான் படிக்கிறதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் படிக்கும்போது மேடம் தான் ஞாபகம் வருவாங்க, ஹேமா மேடம் ஞாபகம் வருவாங்க. அதாவது ஒவ்வொரு பிறவியும் பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு சிலர் புரிந்து கொள்கிறார்கள், ஒரு சிலர் பிறக்கிறாங்க, பிறந்த உடனே அப்படியே அவங்க பொருள் தெரியாமையே போயிடுறோம். இவங்களுக்கு பொருள் இருக்குது. ஏன் பாப்பா ஸ்பெஷல் சைல்டாக பிறந்தா அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியாது, ஆனால் காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பெற்றால் ஒரு தாய் தான். இப்போ இத்தனை பேர் இருக்கிறதுனால அன்றைக்கி என்னுடைய டீச்சர் மனோகரன் சார் வந்தார். அவர் சொன்ன வார்த்தை அவ்வளோ நாளாக அப்படியே போயிட்டே தான் இருப்போம். ரொம்ப கருத்தாக ஒரு 2 நிமிஷம் தான் பேசினப்போ சொன்னார், இத்தனை பேருக்கும் தாயாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள், மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி வரைக்கும் அந்த முதல்ல இனிஷியலாக குழந்தைங்கள பார்த்துட்டதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும். இவங்களாவே தாயாகவே மாறி இவங்களாவே வேலை செய்கிறதெல்லாம் மற்றவங்களால் செய்ய முடியாது. அது இருந்தால் தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. புரிகிறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் புரியும். அதனால தான் நான் அவர்கிட்ட போகும்போது காரில் சொல்லிகிட்டே போனேன் மனோகரன் சார்கிட்ட, சார் நம்ம சென்னையில் எல்என்டி பில்டிங் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியலாம், ஒரு சிலருக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. எல்என்டி பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலத்தில் தான் டோட்டல் பில்டிங்கே இருக்கும், ரொம்ப பெரிய பில்டிங். ஒரு காலம் இருக்கும், அப்புறம் கேண்டிலிவர்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய நிறுவனம், இந்த ஒரு சேவை நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரே ஒரு தூண் ஹேமா மேடம் தான். அப்புறம் அதில் இருக்கிற கேண்டிலிவர்ஸ் தான் மற்றவங்க எல்லாரும் அப்படின்னு என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய உழைப்பு. இவங்க பெரிய வியாபார குடும்பம் தான். பெனில்லாம் வந்து பயங்கர பிஸியான டயத்தில் இதுக்கும் எப்படி டைம் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் நம்பவே முடியாது. இப்போ ஸ்வீட்டி அடுத்த என்ட்ரன், ஸ்வீட்டி ஆல்சோ ஹேஸ் ஜாயின்ட் இன் திஸ் கிரேட்டஸ்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க்கு. அன்பிலீவபிள். எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போ இன்னும் நம்பிக்கை அதிகம் ஆகிடுச்சு. என்னென்னா இது இன்னும் ரொம்ப பெரிய விஷயமாக மாறிடும். ஏன்னா அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு இப்போயே ஆளை உருவாக்கியாச்சு. இன்னும் எவ்வளோ காலங்கள் இது இருக்கிறது, எவ்வளோ பேர் இதனால் பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது எவ்வளோ பேருக்கு அப்படிங்கிறது இப்போயே எனக்கு தெரியுது. அண்டு கார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி இதை நாங்கள் பல தடவை சொல்கிறது உண்டு. மிஸ்ஸஸ் ஹேமா பிரைட் இஸ் எ வெரி ப்ராமினன்ட் ஃபிகர் ஆஃப் சேலம் டுடே. நாங்கள் பல தடவை சொல்லுறது, நானே பல தடவை சொல்லுவேன், சேலத்தின் அன்னை தெரசா அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டின் அன்னை தெரசாவாகவும் ஆகலாம். இதே மாதிரி இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய முன்னுதாரணமாகலாம். பல பேர் பல விஷயத்தில் இவங்களை பற்றி பேசும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அப்போ தான் நாங்கள் சொல்லிக்கிறோம், ஓ நான் கூட அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை தான். இவர்கள் ஒருவரின் உழைப்பு பல பேருடைய குடும்பங்களுடைய நிம்மதிக்கு காரணமாக இருக்கிறது. அண்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பேருதவியாக இருக்கிற டீச்சர்ஸை நான் ரொம்ப நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு பர்சனலாக தெரியும், ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்குறேன். இவங்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் மேலே. இவங்க குடும்பத்தில் ஆல்ரெடி குடும்பத்தோட குடும்பம் ஐக்கியமாயிட்டாங்க. மேடம்லாம் பார்த்திங்கன்னா இவங்க அடுத்தது இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவாஞ்சலிஸ்ட் மேடம் தான் இங்கே இருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் ஹோல் சப்போர்ட். இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாய் இல்லை, நிறைய தாய்கள் இருக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து உங்களை கடவுள் மிகவும் ஆசீர்வதிப்பார், எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ரெண்டாவது, இந்த பேரண்ட்ஸுக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எவ்வளோ கஷ்டங்கள் கடினங்களை இவங்க மனசில் வச்சுக்கிட்டும் இவங்களுடைய ஏற்றுக்கொண்டும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மேடமும் சரி, டீச்சர்ஸும் சரி. இவங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு தெரியாது விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்போ உங்களுடைய கோஆப்ரேஷனும் உங்கள் சைட்லேருந்து கிடைக்கும் ஆதரவும் இன்னும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய சேவையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுடைய ஆதரவை, பேராதரவை, சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் திடீரென்று பேச வந்த எனக்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப ஆசை. மேடம் சொல்லுவாங்க ஐசக் சார் வந்து ஐஐடியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு. ஆனால் சார் இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் அண்ட் ஹோமில் எந்த எதுலையும் பேசினதில்லை. ஸோ
சார் ப்ளீஸ் சார், நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் 2 minutes பேசியே ஆகணும் சார் ப்ளீஸ். நீங்கள் பேசி முடிச்ச பிறகு தான் அடுத்த ப்ரோக்ராம் நடக்கும் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கார்த்திகேயன் சார் அவர்கள், எங்களுக்கு இந்த மாவட்டத்தின் தலைமை அலுவலர் மயில்வண்ணன் சார் மற்றும் ட்ரஸ்டி பாலமுருகன் சார், கர்லின் மேம், மிஸ்ஸஸ் கார்த்திகேயன் சார் மற்றும் ஹேமா மேம், அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த பள்ளியின் ஆசிரியர்கள், பள்ளியின் குழந்தைகள், குழந்தைகளின் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி திடீர்னு பேச கூப்பிட்டுருக்கிறீங்க. நானே எனக்குள்ளே என்ன பேசிக்கிறதுன்னு தெரியல. இந்த சிறப்பு பள்ளியை நாங்கள் 12 வருடங்களுக்கு முன்னதாக அவங்க மேடம் சொன்ன மாதிரி ஒரு சின்ன அளவில் எங்களால் இயன்ற அளவில் என்ன செய்ய முடியுமோ அதை ஆரம்பித்து செய்தோம். ஹேமா மேடத்தின் அரிய உழைப்பால் இன்று இந்த 12வது நிறைவு ஆண்டை நெருங்கி 13வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறது இந்த எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல். 3வது வருடத்தை முடித்து 4வது வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறது கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இதற்கெல்லாம் உற்ற துணையாக, உறுதியாக, இரவு பகல் பாராமல் எல்லா நேரத்திலும் இதை பற்றியே சிந்தித்து, இதை பற்றியே உழைத்து, எங்களையெல்லாம் வீட்டில் உள்ளவர்களெல்லாம் மறந்து இந்த வேலையாகவே இருக்கக்கூடிய ஹேமா மேடத்துக்கு இன்னொரு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். மற்றும் எங்களுடைய ட்ரஸ்டி பாலமுருகன் சார், என்னுடைய பார்ட்னர், அவருக்கு மிகுந்த நன்றி. எங்களோடு இந்த ஸ்கூல் வளர்ச்சியில் அனைத்து உதவிகளையும் செய்து தந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட தலைமை அலுவலர் அவர்களும் இந்த ஸ்கூலை பற்றி நல்ல முறையில் எல்லா இடத்திலும் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி சார். இந்த சிறப்பு குழந்தைகள் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். நிறைய குழந்தைகளை சேர்க்கணும் அப்படின்றத விட இந்த குழந்தைகள் வராமல் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான சிறப்பு குழந்தைகள் பிறக்காமல் இருப்பதற்கான மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கு ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரிடத்திலும் யார் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாலும், இல்லை அதுக்கு முன்னாடியோ கல்யாண நேரத்துலையோ, அது இவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற அறிவுரைப்படி அவங்களோட மெடிக்கேஷன், அவங்களோட ரிலேஷன்ஷிப் மேரேஜு மற்றும் வேறு என்னென்ன காசுலாம் இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறது என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி இதை தடுத்து நிறுத்தவோ இல்லை எராடிகேட் பண்ண முடியாது.
பட் முடிந்தவரை, நம்மளால் முடிந்தவரை இந்த சிறப்பு குழந்தைகள் பிறப்பதை நாம் தடுப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். இந்த சிறப்பு குழந்தைகள் பிறப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியாது, அதுக்கு எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் சார்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், இவங்களோட இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கூலில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்றத. அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லை புதிதாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கெல்லாம் வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனையினால் வந்து இது உருவாகுது அப்படின்றத வந்து நம்ம ஒரு சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதை நாம் வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் 2-3 நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாளாக இதற்காக மெனக்கெட்டு நிறைய வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்கள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து மேலே ஸ்டேஜில் வந்து களியாட்டம் போடணும். அதெல்லாம் நாங்கள் கண்டுகளிக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி, வணக்கம். எங்களின் சிறப்பு விருந்தினர்களின் அருமையான பங்கேற்பு எங்களுக்கு உற்சாகப்படுத்தியதற்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. இந்நினைவாக எங்கள் சிறிய நன்றிக்குறியாக இந்த மொமெண்டோவை உங்களிடம் வழங்குவதற்கு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மிஸ்டர் கார்த்திகேயன் சார், அட்வொகேட் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை அவர்களுக்கு மொமெண்டோ வழங்க மிஸ்ஸஸ் ஹேமா பிரைட் மேம் அவர்களை அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து மிஸ்டர் மகிழன் சார், DDAWO, மிஸ்ஸஸ் பாமா பிரியதர்ஷினி மேம் அவர்களுக்கு மொமெண்டோ கொடுக்க மிஸ்டர் மகிழன் சார் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ.